அடுத்ததாக நம்மிடையே வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் தொடர் வாசுகி அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால், பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மிக சிறந்த போராளி, தனது மிக சிறந்த ஆளுமை திறனால் பெண்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளுக்கு முதல் குரலாக கொடுக்கும் நமது தோழர் வாசுகி அவர்கள் இதைவிட மிக சிறப்பா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, மிக சிறந்த போராளி, சிறந்த பெண்மணி திரு பாப்பா உமாநாத் அவர்களின் அருமை புதல்வி. ஒரு பழமொழி சொல்வாங்க இல்லையா, பெற்றோர் எப்படி வளர்த்து எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த குழந்தைகள் அந்த சமூகத்துக்கு மிக சிறந்த ஒரு சொத்துங்கிற மாதிரி தன்னுடைய தாயின் வழியில் தந்தையின் சொல்படி இந்த சமூக நலனுக்காக தன்னுடைய பணிகள் அனைத்தையும் அர்ப்பணிச்சுட்டு இன்று வரைக்கும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தை மிக சிறந்த முறையில் வழிபடுத்தும் ஒரு சிறந்த நெறியாளர், பண்பாளர். அவர்களை அன்புடன் துவக்க வாழ்த்துரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினுடைய 3வது மாநில மாநாட்டிற்கு வருகின்றிருக்கக்கூடிய அன்பு தோழர்களே, தலைமை தாங்கி வழி நடத்துகிற மாநில தலைவர் சசிகலா உள்ளிட்ட தலைமை குழு தோழர்களே, துவக்க உரை ஆற்றி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய தோழர் பாஸ்கரன் அவர்களே, எம்ஆர்பி செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை தோழர் சுபின் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் ஒரு மாநில மாநாடு என்கிற அடிப்படையில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் தோழர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறீர்கள். அதற்கான முக்கியமான நோக்கம் என்பது நம்முடைய பணி நிலைமையை மேம்பட செய்ய வேண்டும், நாம் செலுத்துகிற உழைப்புக்கு சரியான ஊதியம் என்பது வேண்டும், பதவி உயர்வு என்பது வேண்டும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கோரிக்கைகளாக்கி அந்த கோரிக்கைகளுக்கான போராட்ட வியூகங்கள் வகுத்து போராடி வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். பொதுவாக சிங்கம் அப்படின்னு சொன்னா நமக்கெல்லாம் ஒரு ஆண் நினைவு தான் வரும். ஏன்னா இந்த சமூகம் ஆணாதிக்க சமூக அமைப்பு, அதனால இந்த கம்பீரமான அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ஆணைத்தான் உவமையாக காட்டும். ஆனா சிங்கப்பெண்ணே என்கிற அந்த ஒற்றை பாடல் வரி என்பது சமூகத்தினுடைய இந்த ஆணாதிக்க மூட கருத்துக்களை எப்படி தகர்த்து விட்டு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இங்கு கோஷம் போட்ட நம்முடைய தோழராக இருக்கட்டும், தலைமை தாங்கிய சசிகலாவாக இருக்கட்டும், வரவேற்புரை வழங்கிய தோழராக இருக்கட்டும், அனைவருமே மிக மிக நேர்த்தியாக பேசினார்கள். ஒரு சங்கம் சார்ந்த ஸ்தாபன கோணத்திலிருந்து பேசினார்கள், அரசியலாக பேசினார்கள். அந்த கோஷம் என்பது குரல் வளம் மட்டுமல்ல, அந்த கோஷத்தினுடைய உள்ளடக்கம் என்பதும் நம்மையெல்லாம் கிளர்ந்தெழ வைப்பதாக இருந்தது. அதனால சிங்கப்பெண்கள் என்பதற்கான மிக பொருத்தமான உதாரணமாக இங்கு வரி தந்திருக்கக்கூடிய பெண் தோழர்களை நான் பார்க்கிறேன். எனவே இந்த சமூகம் போட்டு வைத்திருக்கிற ஆணாதிக்க கட்டமைப்பை உடைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு முன்னாலே இருக்கிறது. நான் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் களத்திலும் சரி, கருத்தியல் தளத்திலும் சரி, இந்த ஆணாதிக்க ஆண் மேலாதிக்க கட்டுக்களை உடைப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். கருத்தியல் ரீதியாக மோத வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான விஷயம்.
ஏன்னா எல்லா இடங்கள்லயும் பெண் தானே அப்படிங்கிற ஒரு தொனி, அது வாய் விட்டு வெளிப்படையாக சொல்லுகிறார்களா அல்லது மனதளவில் இருக்கிறதா, அது மொழியாக வாய்மொழியாக வெளிவருகிறதா அல்லது உடல் மொழியாக தெரிகிறதா என்பதல்ல பிரச்சனை. ஆணும் பெண்ணும் சமம் இல்லை என்பதுதான் நீண்ட காலமாக இந்த சமூகம் கட்டி வைத்திருக்கக்கூடிய பெண்ணடிமை கோட்டை. அந்த பெண்ணடிமை பெருங்கோட்டையை இடித்து தள்ள வேண்டும் என்பதும் நம்மை போன்ற அமைப்புகளுடைய நோக்கங்களில் ஒன்றாக இருக்க வேண்டும். இப்ப கூட தோழர் செல்வராணி உள்ளிட்டு பேசிக்கொண்டு இருக்கும் போது அனைவருக்கும் நம்ம நிறைய பயிற்சி கொடுக்கணும், இதில் இருக்கக்கூடிய பெண் தோழர்கள் அவர்களுக்கும் கூடுதலாக பல்வேறு விஷயங்கள்ல எக்ஸ்போஷர் நாம கொடுக்கணும், அவர்கள் வளர்வதற்கு நம்ம அவங்கள வளர்க்கணும்னு நான் சொல்ல, அவர்கள் வளர்ந்து கொள்வார்கள். அவர்கள் வளர்வதற்கான ஒரு சூழலை, உகந்த சூழலை உருவாக்க வேண்டும். திறமைகள் வளர்ப்புக்கான இன்புட் என்பதை நிச்சயமாக சங்கத்தினுடைய தலைமையிலிருந்து தர வேண்டும் என்பது பற்றியெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அதனால ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் ஒரு உள்ளர்த்தம் என்பது நிச்சயமாக இருக்கும். அதை கருத்தியல் தளத்துல தான் நம்ம போராட வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு நம்முடைய பல்வேறு கோரிக்கைகளுக்காக இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறோம். உங்களுடைய கோரிக்கை தீர்மானங்கள் ஒரு தனியான புக்லெட்டாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுல இருக்கிற எந்த கோரிக்கையுமே நியாயமற்ற கோரிக்கை என்று யாராலும் சொல்ல முடியாது. ஒரு நீண்ட காலமாக போராடி போராடி விவாதித்து மெருகேற்றி நியாயமான கோரிக்கைகளை தான் நீங்க வச்சிருக்கீங்க. குறிப்பாக தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் அப்படிங்கிற விஷயம், தொகுப்பூதியம், மதிப்பூதியம், அதே போல ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு எல்லாமே கான்ட்ராக்ட் மயமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. மருத்துவர்கள் ஒப்பந்த அடிப்படையில், செவிலியர்கள் ஒப்பந்த அடிப்படையில், பேராசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையில், இன்னும் சொல்ல போனா நம்முடைய ஒன்றிய அரசு ராணுவ வீரர்களையே ஒப்பந்த அடிப்படையில தான் எடுத்து இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதனால இன்றைக்கு இந்திய அரசியல் சூழல் என்பது தொழிலாளிகளுக்கும் உழைப்பாளிகளுக்கும் சாதகமாக இல்லை என்கிற அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது நமக்கு மட்டுமே நடக்கிற அநீதி இல்லை, அல்லது தமிழகத்தில் மட்டும் நடக்கிற அநீதி இல்லை. இது ஒட்டுமொத்தமான இந்தியா செல்கிற பொருளாதார பாதையின் விளைவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மொத்த நாடே எதை நோக்கி போகிறது அப்படின்னா கான்ட்ராக்ட் மயம், கேஷுவல் மயம், நிரந்தர பணிகளை எல்லாம் இல்லாமல் சிதைத்து தொகுப்பூதியம், மதிப்பூதியம், இதுதான் இந்திய அரசு கடைபிடிக்கிற மோசமான பொருளாதார பாதை. அதைத்தான் பல மாநில அரசுகளும் கடைபிடிக்கிறார்கள். எனவேதான் அதன் ஒரு பகுதியாக தமிழகத்திலும் இதை சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். எனவே சமவேலைக்கு சமக்கூலி என்பதோ அல்லது தொகுப்பூதியம், மதிப்பூதியம் என்பதையெல்லாம் மாற்ற வேண்டும், நிரந்தர பணியாளர்களாக நாம் மாற வேண்டும் என்கிற கோரிக்கையோ, ஒப்பந்த பணி என்பது இருக்கக்கூடாது என்ற கோரிக்கையோ இன்றைக்கு தமிழகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய அரசியல் சூழலுக்கு தேவைப்படுகிற மிகச் சரியான கோரிக்கை அப்படிங்கிறத நிச்சயமாக நான் வழிமொழிய விரும்புகிறேன். சமவேலைக்கு சம ஊதியம் பற்றியும் நல்ல சிறப்பாக இங்க குறிப்பிட்டிருக்கீங்க. உங்களுடைய சங்கம் சட்ட ரீதியான போராட்டத்தையும் நடத்தி இருக்கிறது. பல சமயங்கள்ல களப்போராட்டம் தேவை, அதோடு சட்ட போராட்டமும் தேவை. நீதிமன்றம் உங்களுக்கு சார்பாக தீர்ப்பு கொடுக்கிறது, அதை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை. நீங்க பேசாம இல்ல, திரும்பவும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு போகிறீர்கள். அதிலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு சமீபத்தில் வந்திருக்கிறது. அந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய போராட்ட உணர்வும் சங்க தலைமை எடுத்த சரியான வழிகாட்டலும் நிலைப்பாடும் தான் இந்த வெற்றிக்கான அடிப்படையான காரணம் என்று நான் பாராட்ட விரும்புகிறேன். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை விரைவில் வெற்றி பெறும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல நீங்கள் காலி பணியிடங்களை நிரப்பணும் அல்லது பணியிடங்களை சரண்டர் செய்யக்கூடாது.
பல மட்ட அமைப்புகள் சொல்லி இருக்கிற விகிதாச்சாரத்தில் மருத்துவர்கள், செவிலியர்கள், வார்டு அளவில் பணியாற்றக்கூடிய மருத்துவ ஊழியர்கள் உட்பட பொருத்தமான எண்ணிக்கையில எடுக்கணும். நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தாற் போல ஊழியர்களுடைய எண்ணிக்கை உயர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைய வச்சிருக்கீங்க. அது நியாயம் என்பது உங்கள் கோணத்தில் மட்டுமல்ல, உங்களுக்கு பணிச்சுமை இருக்கிறது என்பதற்காக மட்டுமல்ல, இது மக்களுடைய, நோயாளிகளுடைய கோணத்திலிருந்து பார்த்தாலும் மிக தேவையான பொருத்தமான கோரிக்கை. இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். நமக்குள்ளே மட்டும் பேசினால் போதாது. நாம் மட்டும் மாநாடு நடத்தி கோரிக்கைகளை உருவாக்கி போராட்டத்திற்கு போனால் போதாது. நம்முடைய போராட்டத்தின் நியாயத்தை, நாம் வைக்கிற கோரிக்கைகளின் நியாயத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து செல்கிற பணியை சேர்த்து செய்யும் போதுதான் நம்முடைய போராட்டத்திற்கு பொதுமக்களுடைய பேராதரவு கிடைக்கும். நம்மை போன்ற ஊழியர்களும் பொதுமக்களும் ஒரே புள்ளியில் இணைந்து நின்றால் தமிழக அரசு அடிபணிவதை தவிர வேறு வழியில்லை என்கிற நிலைமையை நிச்சயமாக நம்மால் உருவாக்க முடியும். எனவே கூடுதலாக மக்கள் மத்தியில் உங்கள் கோரிக்கையின் நியாயத்தை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். அதே போல மகப்பேறு விடுப்பு, நீங்க ராஜரத்னம் ஸ்டேடியத்துல நடத்திய உண்ணாவிரத போராட்டத்துக்கு கூட அன்றைக்கு நான் வந்திருந்தேன். வாழ்த்துறையில இந்த மகப்பேறு விடுப்பு குறித்து நான் பேசிய விஷயம் எனக்கு நினைவிருக்கிறது. மகப்பேறு விடுப்பு என்பது அரசுகள் போடுகிற பிச்சை அல்ல, அது கருணை சார்ந்த நடவடிக்கை அல்ல. மகப்பேறு விடுப்பு என்பது நம்முடைய உரிமை. அதனால இதுல கொஞ்சம் கூட தயங்க வேண்டாம். நான் என்ன கேட்கிறேன், தொகுப்பூதியம், மதிப்பூதியம், கான்ட்ராக்ட்ல வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் நிரந்தர பணியாளர் குழந்தைகளை விட எந்த விதத்தில் மாறுபட்டது, எந்த விதத்துல வேறுபட்டது, எந்த விதத்துல இரண்டாம் தர பிரஜை? அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த உரிமை வேண்டும். தாய்ப்பால் அருந்துகிற தாயின் அரவணைப்பில் இருக்கிற அந்த உரிமை குழந்தைகளின் கோணத்திலிருந்து பார்த்தால் கூட யூனிசெஃப் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் சொல்லி இருக்கிற விஷயம், குழந்தைகளுக்கான வளர்ச்சி, ஆரோக்கியத்தை உத்தரவாதப்படுத்தணும்னு சொன்னா மகப்பேறு விடுப்பு அதோடும் இணைந்தது. அதனால ஒரு பக்கம் அது ஊழியர்களின் உரிமை, மறுபக்கம் குழந்தைகளின் உரிமை, மறுபக்கம் எதிர்கால சமூகத்தினுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால இதை ரொம்ப குறுகலாக எனக்கு வேண்டும், எனக்கு மகப்பேறு விடுப்பு என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய வளர்ச்சி, அடுத்த தலைமுறை வளர்ச்சியோடு இது இணைந்தது என்கிற அடிப்படையில அந்த கோரிக்கைக்கான போராட்டங்களை நிச்சயமாக வரக்கூடிய காலத்துல வலுப்படுத்த வேண்டும். அதே போல நம்முடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. என்னை வீட்டிலிருந்து அழைத்து வந்த நம்முடைய சங்க ஊழியர்கள் நிறைய சொல்லிக்கிட்டே வந்தாங்க. சாயங்காலம் ஆச்சுன்னா போதும், நம்முடைய நாட்டு குடிமகன்கள் ஏராளமாக மருத்துவமனை நோக்கி படையெடுத்து வருவாங்க. அதுவும் பிரைமரி ஹெல்த் சென்டர்னா எங்கேயாவது ஒரு மூலையில இருக்கும், கிராமத்துல எல்லாம் பக்கத்துல ஆளரவமே இருக்காது. அவங்க பண்ணுகிற தகராறு, தவறாக நடந்து கொள்வதற்கான முயற்சி, வெட்டுவேன் குத்துவேன் அப்படிங்கிற மிரட்டல், இதெல்லாம் நம்முடைய ஊழியர்களுடைய பாதுகாப்பை மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்குகிறது. இதே போல சமீபத்துல கொல்கத்தாவில் ஆர்ஜி கர் மருத்துவமனை, அதுல நடந்த சம்பவம் எல்லாம் நம்ம மறந்திருக்க முடியாது. அங்கு பயிற்சி மருத்துவர் எந்த அளவுக்கு கோரமாக, குரூரமாக, கொடிய முறையிலே சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படிங்கிற விவரங்கள்லாம் ஏராளமாக ஊடகங்கள்ல வெளிவந்தது. அப்ப எங்களை போன்ற அமைப்புகள், அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற அமைப்புகள், அதே போல நான் சார்ந்திருக்கிற இடதுசாரி அரசியல் கட்சியின் சார்பாக நாங்க ஒரு கோரிக்கை முன் வச்சோம். என்னன்னா, பெண் ஊழியர்களுக்கு மருத்துவத்துறையில அனைத்து ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு வேணும், பெண் ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்பது அரசு ஜிஓ போட்டால் போதாது, அல்லது அமைச்சர்கள் போக வர கூட்டத்துல பிரகடனம் செய்தால் போதாது, இது சட்டமாக்கப்பட வேண்டும்னு சொன்னோம்.
மருத்துவத்துறை ஊழியர்களின் பாதுகாப்பு சம்பந்தமாக நாடாளுமன்றம் ஒரு சட்டம் இயற்ற வேண்டும். சட்டம் வந்தால்தான் நம்முடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். பாதுகாப்புல பிரச்சனை வந்தா யார் யாரு பதில் சொல்லணும், யார் யாரு கம்பி எண்ணணும், யார் யாரு குற்றவாளி கூண்டுல ஏறணுங்கிற விவரங்கள் முழுக்க சட்டத்துல 1, 2, 3 வந்துடும். அப்பதான் நம்முடைய பாதுகாப்பு உறுதியாகும். எனவே இது சட்டமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு சங்கத்தின் சார்பாக இணைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறதையும் நான் கவனப்படுத்துறேன். அதே போல விசாகா கமிட்டி, நீங்க ரொம்ப 20வது கோரிக்கையை அதை ஏன் தள்ளி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. இந்த கோரிக்கையை இன்னும் கொஞ்சம் முன்னால கொண்டு வருவது பற்றி சங்க தலைமை யோசிக்கலான்னு எனக்கு தோணுது. அதனால இந்த விசாகா கமிட்டி என்பது ஒரு நீண்ட காலம் போராடி உச்சநீதிமன்ற தீர்ப்பாக வந்து அதுக்கு பிறகு நடைமுறைப்படுத்துவதில் வெறும் உச்சநீதிமன்ற டைரக்ஷன் அப்படிங்கிற அடிப்படையில அதுக்கு சட்ட அந்தஸ்து இல்லைன்னு திரும்ப போராடி 2013 தான் பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல்களில் இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம், போஷ் சட்டம் என்பது வந்தது. அதனால அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஐசி உருவாக்கணும். ஒரு அரசு துறை இன்னும் இந்த மாதிரி விசாகா கமிட்டி அமைக்கவில்லை என்றால் அது மிக மிக மோசமான விஷயம். அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கமும் சேர்ந்து இந்த கோரிக்கைக்காக தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் என்கிற வாக்குறுதியை இந்த மாநாட்டு மேடையிலிருந்து நான் வாக்குறுதியாக முன்வைக்க விரும்புகிறேன். எல்லா துறைகள்லையும் பல இடங்கள்ல விசாகா கமிட்டி இருக்கு. அப்ப ஏன் மருத்துவத்துறை ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இந்த நிலைமைன்னு நமக்கு தெரியல. அடுத்து அமைச்சரை சந்தித்து, நேரில் சந்தித்து அல்லது உங்களுடைய துறை செயலாளரை சந்தித்து கூட விசாகா கமிட்டி உடனடியாக சட்டப்படி அமைக்கணும். சட்டம் என்ன சொல்லுதுன்னா மேண்டேட்டரி, கண்டிப்பா அமைக்கணும். அமைக்கவில்லை என்றால் நிர்வாகம் செலுத்த வேண்டிய அபராதம் 50,000 ரூபாய் என்று சட்டத்திலேயே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஹெல்த் டிபார்ட்மெண்ட் 50,000 அபராதம் விதிச்சா மாதிரியும் தரல, ஐசி அமைச்சா மாதிரியும் தரல. அதனால ஐசி அமைக்க வேண்டும் அப்படிங்கறத வலுவாக நம்ம முன்னெடுக்கலாங்கிறது தான் தோணுது. அதனால இந்த நியாயமான கோரிக்கைகள் வெற்றி பெறுவதற்காக அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் கூடுதலாக உங்களோடு சேர்ந்து ஒத்துழைக்கும் என்கிற உத்தரவாதத்தையும் நான் இந்த மேடையிலிருந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து நாம கூடியிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது ஒரு துயரமான, நம்ம எல்லாம் ஆழ்ந்த கவலையில் ஆழ்த்துகிற, கண்டனத்துக்குரிய ஒரு நடவடிக்கை மிக சமீபத்துல நடந்த காலகட்டம். அதுதான் ஜம்மு காஷ்மீர்ல பெஹல்காம் பகுதியில சுற்றுலா வந்த பயணிகள் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட நாட்டினுடைய மனசாட்சியையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இது அனைவரையும் கோபப்படுத்தியது. பொதுவா நீங்க நடந்துகிட்டு இருக்கும் போது கீழே விழுந்தீங்கன்னா அடி கம்மியா படும். இதுவே நீங்க 2வது மாடியில இருந்து விழுந்தீங்கன்னா அடி பலம். 10வது மாடியில இருந்து விழுந்தா அடி இன்னும் பலம், உயிரே கூட போயிடும். எப்பவுமே உயரத்திலிருந்து விழும்போது அந்த பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கும். சுற்றுலா போவது என்ன மாதிரியான மனநிலையோட போவோம்? இந்த ரொட்டீன் வீட்டு வேலைகள்ல இருந்து ஒரு விடுதலை, தினசரி அலுவலகம் போய் வருகிற தொந்தரவிலிருந்து விடுதலை, வேகமாக ஓடுகிற இந்த காலகட்டத்துல கணவனும் மனைவியும் குழந்தைகளும் ஆற அமர உட்கார்ந்து பேசுவதற்கு கூட அவகாசம் இல்லாத சூழல். இதெல்லாம் சுற்றுலா போனால் குடும்பம் மட்டுமே கூட்டாக இருக்கலாம், ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளலாம், அதற்கான காலம் அவகாசம் முழுமையாக கிடைக்கும், நிறைய பேசலாம், நிறைய சிரிக்கலாம், நிறைய மகிழ்ச்சியோடு இருக்கலாம். சுற்றுலா அப்படியான ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலை நமக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது. அப்ப அந்த அளவுக்கு மகிழ்ச்சியினுடைய உச்சத்தில் இருந்தவர்கள் கண் முன்னாலே கணவரோ தந்தையோ சகோதரனோ சகோதரியோ தீவிரவாதிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டு கண்ணெதிரே உயிர் போவதை பார்த்தால் யாரால் தாங்கிக் கொள்ள முடியும்? அந்த எந்த அளவுக்கு மகிழ்ச்சியினுடைய உச்சகட்டத்துல இருந்தாங்களோ அந்த அளவுக்கு துயரத்தினுடைய உச்சகட்டத்திற்கு அந்த சுற்றுலா பயணிகள் வந்தார்கள். உலகமே இதற்கு கண்டனம் தெரிவித்தது. ஆனா இன்றைக்கு
அது எப்படிப்பட்ட செய்தியாக வந்துகிட்டு இருக்கு? இந்துக்களா என்று பார்த்து கொன்றார்கள். சுட்டவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள். அனைத்து இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள். முடிஞ்சதா? அனைத்து காஷ்மீரிகளும் தீவிரவாதிகள். இப்படி பிரச்சாரம் பண்ணா என்ன நடக்கும்? வெளியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் பாதுகாக்கப்படுமா? எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும். அதே போல பல பல்கலைக்கழகங்கள்ல கல்லூரிகள்ல படிப்பதற்கு காஷ்மீரி மாணவர்கள் மாணவிகள் இதர மாநிலங்களுக்கு வந்திருக்காங்க. அங்க அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு? நம்ம எப்பவுமே என்ன சொல்றோம்? தீவிரவாதம் எந்த மதத்திலிருந்து வந்தாலும் யாரிடமிருந்து வந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு முதலில் கண்டிக்க வேண்டும். தீவிரவாதிகளை தனிமைப்படுத்த வேண்டும். அவர்களுக்கான தண்டனை முறையான விசாரணைக்கு பிறகு பெற்றுத்தர வேண்டும். இந்த பிரச்சனை ஏன் நடந்தது, எப்படி நடந்தது என்பது அனைத்து கோணங்களிலிருந்தும் விசாரிக்கப்பட வேண்டும். இதுதான ஒரு நியாயமான குரலாக இருக்க முடியும். இங்க புலம்பெயர் தொழிலாளிகள் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? டைடல் பார்க்ல ஒரு பெண் ஊழியர் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். குற்றவாளி பீகார்ல இருந்து புலம்பெயர்ந்து வந்த ஒரு தொழிலாளி. அவர் குற்றம் செய்தார், அவர் குற்றவாளி, அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும்ங்கிறது கரெக்ட். ஆனா எப்படி பேச்சு போகும்? இந்த பீகாரிகளே இப்படித்தான், இந்த மைக்ரண்ட் லேபரே இப்படிதான், இவனுங்களை எல்லாம் நம்பவே கூடாது. அப்படிதான் மனித மனங்கள், சைக்கி என்பது வடிவமைக்கப்படுகிறது. தமிழர்கள் எத்தனை இடத்துல வெளிமாநிலங்கள்ல வேலை செய்யறாங்க? ஒரு தமிழர் கூட தப்பு பண்ணாதவர் இருப்பாரா? ஒரு திருட்டு குற்றத்தில் டெல்லியில் ஒரு தமிழர் சிக்கினார் என்றால் அங்க இருக்கிறவங்க பூரா சேர்ந்து இந்த தமிழர்களே இப்படித்தான், டெல்லிக்கு வந்திருக்கிற அத்தனை தமிழர்களும் திருடர்கள், இவர்களை ஒதுக்க வேண்டும்னு யாராவது பேசினா நம்ம எல்லாம் விடுவோமா? அதென்ன நீ தமிழனை எப்படி சொல்லிட்ட அப்படின்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு போக மாட்டோமா? எனவே யார் தவறு செய்தாரோ அவர் குற்றவாளி, அவர் விசாரிக்கப்பட வேண்டும், அவருக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். அதுல பிரச்சனை கிடையாது. அவர் என்ன சாதியை சேர்ந்தவர், என்ன மதத்தை சேர்ந்தவர் என்று பார்த்து அந்த ஒட்டுமொத்த சாதியை, ஒட்டுமொத்த மதத்தை தீவிரவாதி என்று பழி போட்டு குற்றவாளி கூண்டில் ஏற்றி வைப்பது எப்படி சரியாக இருக்க முடியும்? இத்தனைக்கும் சொல்ல போனா இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல ஏராளமான செய்திகள் வருகிறது. தீவிரவாதிகளுடைய தாக்குதல் நடந்த உடனே சிதறி ஓடிய சுற்றுலா பயணிகளை காப்பாற்றியது அங்கிருந்த காஷ்மீரி முஸ்லிம்கள். ஒரு பைசா கூட வாங்கி கொள்ளாமல் அவர்களை விமான நிலையத்திற்கு காரில் அழைத்து சென்றது அந்த இஸ்லாமிய வாகன ஓட்டிகள். ஒரு காசு கூட வாங்காமல் வீடுகளுக்கு வரவழைத்து நன்றாக சமைத்து உணவு போட்டது அங்கிருந்த இஸ்லாமிய குடும்பங்கள். ஒரு காசு கூட வாங்கி கொள்ளாமல் இந்த ஷூட் அவுட்டுக்கு பிறகு சிதறி கிடந்த அந்த சுற்றுலா பயணிகளை தங்க வைத்த ஹோட்டல்காரர்கள் ஒரு காசு கூட வாங்கி கொள்ளாமல் அந்த ஹோட்டல்களை நடத்துவது அங்கிருக்கிற காஷ்மீரி முஸ்லிம்கள். அப்போ ஒரு தீவிரவாதி இஸ்லாமியர்னா இஸ்லாமியர்னு சொல்றோம். பாதுகாத்தவர், அதுல ஒரு குதிரை ஓட்டி தன்னுடைய உயிரை பலி கொடுத்து சுற்றுலா பயணிகளை காப்பாற்றினார். செய்தி வந்திருக்கா இல்லையா? உயிரை கொடுத்து இருக்கிறார். அவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு காஷ்மீரி முஸ்லிம். ஏன் இதெல்லாம் கூடுதலா வெளிவர மாட்டேங்குது? கணவனை இழந்த ஒரு பெண், இழந்த பிறகு எனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சேன், ஆனா 2 இஸ்லாமிய சகோதரர்கள் முழுக்க முழுக்க எனக்கு உதவி செய்தார்கள். இதுவரை எனக்கு சகோதரர்கள் இல்லை, இதற்கு பிறகு 2 சகோதரர்கள் எனக்கு கிடைத்திருக்கிறார்கள். அதனால பாதிக்கப்பட்ட சுற்றுலா பயணிகள் சொல்வதெல்லாம் அங்கு உள்ளூரில் இருந்த காஷ்மீரி இஸ்லாமிய சமூகம் எந்த அளவுக்கு உதவி செய்தது. நம்ம படங்கள்லாம் பார்த்தோமே, அடிபட்டு கிடந்தவங்களை முதுகில் சுமந்து கொண்டு பல கிலோமீட்டர் ஓட்டமும் நடையுமாக சென்றது உள்ளூரில் இருந்த காஷ்மீரி முஸ்லிம்கள். இதெல்லாம் ஆளுவோருக்கு கண்ணுக்கு தெரியாதா? அப்ப இதை கூட பயன்படுத்தி வெறுப்பு அரசியலை உருவாக்குகிற இந்த சதியை நாம் மிகச்சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்கள் 2ஆம் தர பிரஜைகள் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு
அது வகுப்பு திருத்த சட்டமாக இருக்கலாம். ஒவ்வொன்றாக அவர்களுடைய வீடுகள் புல்டோசர் வைத்து இடிக்கப்படுவதாக இருக்கலாம். அவர்களுக்கு நிலம் கொடுக்க கூடாது, அவர்கள் கடை வைத்து வியாபாரம் நடத்த அனுமதிக்க கூடாது என்றெல்லாம் நடக்கிற மிக மோசமான வெறுப்பு அரசியலை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். யார் இந்த வெறுப்பு பேச்சுக்களை பேசுவது? இதை நம்ம கவனிக்கணுமா வேண்டாமா? பொதுவா ஆமாமா ஹேட் பாலிடிக்ஸ் கூடாது, வெறுப்பு அரசியல் கூடாது என்று ஒற்றை வரியில் சொல்வது ரொம்ப சுலபம். ஆனால் யார் இதை செய்கிறார்கள்? நான் என்னோட கற்பனையில் இருந்து சொல்லவில்லை. இந்தியா லேப் ரிப்போர்ட் என்று ஒரு நிறுவனம் தன்னுடைய ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கு. அவங்க இந்தியா ஹேட் லேப், அந்த நிறுவனத்தின் பெயர் இந்தியா ஹேட் லேப் லெபார்டரி. அவங்க கொடுத்திருக்கிற கணக்கின்படி 2023 100 வெறுப்பு பேச்சுகள் பேசப்பட்டன. 2024 அது 452 உயர்ந்தது. அதாவது ஒரே ஆண்டில் வெறுப்பு பேச்சு உயர்ந்த சதவீதம் என்பது 352%. சரி, இதை யார் பேசினா? அவங்க ஒரு பட்டியல் எடுத்தாங்க. முதல் 10 இடங்களில் வெறுப்பு பேச்சு அதிக எண்ணிக்கையில் பேசிய முதல் 10 இடங்களில் இருந்தது மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய சாதாரண தொண்டர்கள் அல்ல, அந்த கட்சியினுடைய தலைவர்கள் என்பது இந்த அறிக்கை சொல்லுகிறது. குறிப்பாக முதல் இடத்தில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இருக்கிறார். 2வது இடத்தில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார். 3வது இடத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கிறார் என்கிற செய்திகள் வந்திருக்கின்றன. இதெல்லாம் எப்படி நாம் பொறுத்து கொண்டு இருக்க முடியும்? அரசாங்கம்னு போனாலே அனைவருக்கும் பொதுவானது, அமைச்சர்கள் என்று ஆனாலே அனைவரையும் சமமாக நடத்த வேண்டியவர்கள், இதுதானே நம்ம சொல்றோம். ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்கிற பல மோசமான நடவடிக்கைகள்ல இந்த வெறுப்பு அரசியலும் இணைந்து வருகிறது. இதற்கு உதவி செய்யக்கூடிய விதத்துலதான் ஏராளமான மீடியாக்கள் இருக்கின்றன என்பதையெல்லாம் நம்ம கவலையோடு பார்க்க வேண்டி இருக்கிறது. அதனால இந்த வெறுப்பு அரசியலுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்பதிலேயோ நம்முடைய சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் ஊழியர்கள் தெளிவாக இருக்கணும். இப்ப நடந்த இந்த கொடூரமான சம்பவம் குறித்து பல கேள்விகள் வருது. இந்த பெஹல்காம்ங்கிற இடம் இந்தியா பாகிஸ்தான் எல்லை கோடு, அதுல இருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இந்த தீவிரவாதிகள் 1 மாசமா உட்கார்ந்து திட்டமிட்டார்கள்னு தகவல் வருது. இவங்க எல்லை கடந்து வந்தது எப்படி? காஷ்மீர்ல எங்க திரும்பினாலும் ராணுவம் இருக்கும், பாதுகாப்பு படை இருக்கும். பெஹல்காம் சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில வரக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல மருந்துக்கு கூட ஒரு பாதுகாப்பு படை வீரர் ஏன் இல்லை? ராணுவ வீரர் ஏன் இல்லை? ஏற்கனவே வந்த ஒரு உளவு தகவலை மத்திய உளவுத்துறையும் பாதுகாப்பு துறையும் ஏன் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை? பிரதமர் அங்கு 19ஆம் தேதி போவதாக இருந்த அந்த பயணம் ஏன் திடீரென்று ரத்து செய்யப்பட்டது? இந்த கேள்வி எல்லாம் வருதா இல்லையா? அப்போ ஒரு கொடிய சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா அது நம்மை உலுக்கும்ங்கிறது முக்கியம். ஆனா அதுக்காக பேப்பர்ல வர்ற எல்லாத்தையும் வச்சு இவன் தான் மோசம், அவன் தான் தீவிரவாதி, இவன் தான் இப்படி அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டோம்னு சொன்னா உண்மைக்கான நம்முடைய கண்கள் திறக்காமல் போய்விடும். அதனால இந்த வதந்திகள் வரக்கூடிய இந்த அரசியல் சூழலில் மிக கவனமாக மக்களுடைய ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப நம்முடைய ஒற்றுமை கூட எந்த இடத்துல இருக்கும்? ஒரு மாநாட்டுல ஒற்றுமையாக இருப்போம், சங்க கூட்டத்துல ஒற்றுமையாக இருப்போம், போராட்ட களத்துல ஒற்றுமையாக இருப்போம். ஆனா வீடு திரும்பினா நம்முடைய பகுதியில சாதி பார்க்கிறோமா? நாம் குடியிருக்கிற இடத்துல மத துவேஷம் பாராட்டுகிறோமா? நம்முடைய குடும்பத்துல ஆண் பெண் பாரபட்சம் பார்க்கிறோமா? இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வி. எனவே நம்முடைய ஒற்றுமை போராட்ட களத்தில் இருந்தால் மட்டும் போதாது, 24/7
அனைத்து இடங்களிலும் அனைத்து நேரத்திலும் இந்த சமத்துவ கண்ணோட்டம் என்பது, ஒற்றுமை என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும்ங்கிற வேண்டுகோளையும் நான் முன்வைக்க விரும்புகிறேன். இப்ப நமக்கு முன்னால் ஏராளமான முக்கியமான கடமைகள் உள்ளன. அதுக்கு போராட்ட வியூகம் வகுக்க தான் நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க. தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் எப்போதும் போல உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று மாநில தலைவர் இங்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். நம்முடைய சங்கம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேற வேண்டும். சங்கத்திற்கான உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். உறுப்பினர் வெறும் நம்பராக இல்லாமல் உண்மையான மெம்பராக மாற வேண்டும் என்றால் இதற்குரிய அரசியல் ஸ்தாபன பயிற்சி பெற்றவர்களாக அவர்கள் உயர வேண்டும். தலைமை பண்பு என்பது இயல்பாக வந்துவிடாது. அது வரவழைக்கப்படுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் சங்கத்தினுடைய தலைமை செய்ய வேண்டும். ஏராளமாக பெண்கள் இருக்கக்கூடிய இந்த சங்கத்துல பெண்களுக்கு இன்னும் கூடுதலாக பொறுப்புகள் கொடுக்க வேண்டும். இந்த நேரத்துல தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்திற்கு ஒரு பாராட்டை தெரிவிக்க விரும்புகிறேன். மாநில நிர்வாகிகளில் 1/3 பங்கு பெண்கள் என்று அவர்கள் அமைப்பு சட்டத்தை திருத்தினார்கள். அமைப்பு சட்டத்தை திருத்தியதால் தான் 19 நிர்வாகிகள்ல 6 நிர்வாகிகள் பெண்களாக இருக்கிறார்கள். அனைத்து போராட்டங்களிலும் தலைமை தாங்குகிற ஒரிஜினல் தலைவர்களாக இன்றைக்கு அந்த சங்கத்தில் நம்முடைய பெண்கள் உருவாகி இருக்கிறார்கள். அதே போல MRB செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்திலும் அப்படியான ஒரு ஏற்பாடு வரணும். இப்ப இன்றைக்கு அடுத்த சில மாதங்கள்ல 10 மாத காலத்துல சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகுது. அதனால நம்ம கோரிக்கைகளுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் அழுத்தம், நம்முடைய போராட்டத்தினுடைய வீரியம் இன்னும் அதிகரிக்க வேண்டி இருக்கிறது. தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்துல எந்த ஒரு அரசுமே பெண்டிங் கோரிக்கைகளை, நிலுவையில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை பார்க்க வேண்டும் என்கிற கட்டாயம் வரும். அவர்களது தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட அம்சங்களை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் வரும். எனவே கட்டாயம் வருகிற இந்த சூழலை உரிய முறையில் பயன்படுத்தி சங்கத்தினுடைய வியூகங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்பதையும் இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே சமயம் பிஜேபிக்கு எதிரான போராட்டம் என்பது ஒன்று இருக்கிறது. வகுப்புவாத அரசியலுக்கு எதிரான போராட்டம், அவர்கள் கடைபிடிக்கிற மனுவாத சித்தாந்தத்திற்கு எதிரான போராட்டம். அந்த போராட்டத்திலும் தமிழகத்தில் எப்படிப்பட்ட அணி வந்தால், வெற்றி பெற்றால் அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்த முடியும் என்பதையும் சேர்த்து அரசியலாக யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதையும் உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். சுற்றி வர நடக்கக்கூடிய அநீதிகளை நிச்சயமாக நாம் எதிர்க்க வேண்டும். சங்க உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, நாம் குடியிருக்கிற பகுதிகளில் பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனை, பழங்குடி மக்களுக்கு ஒரு பிரச்சனை, பெண்களுக்கு ஒரு பிரச்சனை, சிறுபான்மை சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதிலும் தலையிடக்கூடிய தலைவர்களாக, ஊழியர்களாக, உறுப்பினர்களாக, சங்கமாக நாம் மாற வேண்டும். பல சமயங்கள்ல அநீதிகளை பார்த்து பார்த்து நாம் அதற்கு பழகி போகிறோம். வாங்க பழகலாம் அப்படிங்கறதெல்லாம் சினிமாவில டயலாகாக கேட்டு சிரிக்க வேண்டிய விஷயமாக இருக்கலாம். ஆனா யதார்த்த வாழ்க்கையில அநீதிகளுக்கு பழகக்கூடாது, சமத்துவமின்மைக்கு பழகக்கூடாது, பெண்கள் மீதான கொடுமைகளுக்கு பழகக்கூடாது, குடும்ப வன்முறைக்கு பழகக்கூடாது, வெறுப்பு அரசியலுக்கு பழகக்கூடாது, மனுவாத சித்தாந்தத்திற்கு பழகக்கூடாது. சமத்துவத்திற்கான கருத்தியலை இன்னும் அதிகமாக வளர்க்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். இப்படி சமத்துவத்திற்கான அரசியலாக இன்றைய தினம் இருப்பது இடதுசாரி அரசியல் தான். எனவே இடதுசாரி அரசியலை வலுப்படுத்துவது என்பதும் நம்முடைய போராட்டத்திற்கு வலு சேர்க்கும். எத்தனையோ கட்சிகள்ல நீங்க இருக்கலாம், யாரை வேண்டுமானாலும் தலைவர்களாக நீங்கள் நேசிக்கலாம். ஆனால் வருகிற மாற்றம் எல்லாம் ஆள் மாற்றமாக மட்டும் இருக்கிறது, தலைவர் மாற்றமாக மட்டும் இருக்கிறது, ஆட்சி மாற்றமாக மட்டும் இருக்கிறது, கட்சி மாற்றமாக மட்டும் இருக்கிறது. என்ன மாற்றம் வேணும்? கொள்கை மாற்றம் வேண்டும். எனவே கொள்கை மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு மாற்று அரசியல் என்று சொன்னால் நிச்சயமாக அது இடதுசாரி அரசியல் தான். அதை நோக்கியும் நீங்கள் கூடுதலாக வர வேண்டும் என்று கேட்டு
அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து, கோரிக்கைகள் வெற்றி பெற கோடிக்கைகள் போராடும் அந்த கோடிக்கைகளில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய கைகளும் நிச்சயமாக இருக்கும் என்று உறுதி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.